ஏம்மா இது என்ன பியாய் மாதிரி இருக்கு? மைனியோ நாதான் மைனியோ, நாதான் மைனியோ. பாண்டியம்மா, இது என்னடி ட்ரெஸ்ஸு? மருமவே டெய்லி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு ஏமா இப்படி காட்டு புழு மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நிக்க? வீட்டில் கிடந்தது மைனியோ, நல்லா இருக்கேன்னு எடுத்து போட்டிருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன் மைனியோ, நான் சந்தோஷமா இருக்கேன். ஏமட்டி அதே வயாம சொல்லிட்டு இருக்க? நான் சந்தோஷமா இருந்தாதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன்னு மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு. நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். சித்தி, யார் இது பைத்தியம்? பைத்தியம் இல்ல, நம்ம பாண்டியம்மா தான். அத்தையா? அத்தைக்கு என்னாச்சு? ஐயோ, பழைய எப்படி எதுவும் பைத்தியம் ஆயிட்டாங்களா? மருமகனே, நான் பைத்தியெல்லாம் கிடையாது. நான் நல்ல தெளிவா இருக்கேன், மன உளைச்சல இருக்கேன். ஏன் இப்படி விதவிதமா வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தானே சொன்னீங்க மாப்பிள்ளோய் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு. நான் தான் என் சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கேன். அழுது யாராவது சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்களா? நீங்க எப்பவும் போல நார்மலாவே இருங்க. சரி மாப்பிள்ளோய், நான் எப்பவும் போல தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அழுக்கு சீலையோட இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்கணும், நான் அப்படியே இருக்கேன் மாப்பிள்ளோய். வேண்டாம் வேண்டாம், அதுக்கு நீங்க இப்படியே இருந்துட்டு போங்க. சரிங்க மாப்பிள்ளோய். சித்தி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டாரு. சரிப்பா. சரசினிய பாத்தியா? கல்யாணத்தை விஷயத்தி பேசுனியா? இல்ல, நான் எதுவும் பேசல. அவ ஃபேக்டரியில பிஸியா இருக்கா. பாத்தியா காலம் எப்படி நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. 2 கோடி கடன் வாங்கி நீ ஃபேக்டரி வச்சு கொடுத்த, கடைசியில் அவளே உன் பொஞ்சாட்டி ஆக போறா. இப்போ உனக்கு கவலையே இல்லை. பேசிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்கோம். ஏன் இப்படி பண்ணதான்? நான் சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள்ளை, நான் சந்தோஷமா இருக்கேன். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த உருண்டமணி டாக்டர் வர அப்படின்னு சொல்லிட்டு போனாம்ல, மகராஜ் ஒருவேளை அந்த டாக்டர் நினைச்சிட்டு இருக்கானோ? கேட்டி, உன் பிள்ளையதான் நீ அடக்கி வைக்க முடியும், அடுத்தவங்க பிள்ளைய நீ அடக்கி வைக்க முடியாது. அவன் என்ன வாமயனா? அவன் எங்க அண்ணமயன். அவனை போட்டுக்கிட்டு நீ இவளைதான் கல்யாணம் பண்ணணும், அவளைதான் கல்யாணம் பண்ணணும், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைய போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க. அவனுக்கு விருப்பப்பட்ட பிள்ளைய அவன் கல்யாணம் பண்ணிட்டு போட்டுமே. சத்தியம் சத்தியம் எந்த நேரமும் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை வடிவு. ஐயோ 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 ஐயோ, இந்த கிழவனாரியம் அவ கல்யாணத்துல மண்ணலி போட்டாரு. நான் போறேன் நான் போறேன் நான் போறேன். ஐயா, இந்த மெண்டல் எங்க ஓடுதுன்னு தெரியலையே. இவரு வேற தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. பாண்டியம்மா, பாண்டியம்மா. பாண்டியம்மாவா? பாண்டியம்மா எந்த நேரமும் வீட்டுக்குள்ள ஆட்டம் ஆடிக்கிட்டால. இதான் நான் போறேன். டிவியில இதாட்டும் படம் ஓடும், பார்க்க போறேன். டிஸ்கோ டான்ஸ் பாப்பேன். ஏங்க, நம்ம வீட்ல என்னதாங்க நடக்கு? என்ன சந்தேகம் உனக்கு இப்போ? ஏங்க, என்னங்க அந்த புது பாட்டு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கு. எனக்கு அதை பார்த்தாலே எரிச்சலா இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் என் முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? ஆமா, எனக்கு புரியுது. நீ வேணா கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல இருக்கியா? ஆனா இங்க கவனிக்கிற மாதிரி கவனிப்பாங்களான்னு தெரியலையே. என்னங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எந்த அம்மா மட்டும் பிள்ளைய ஒழுங்கா கவனிக்காம இருப்பாங்களா? உங்ககிட்ட நிறைய பணம் காசு இருந்தா நல்லா கவனிக்கிறதா அர்த்தமா? எங்க அப்பாவும் பென்ஷன் வாங்க தான் செய்றாங்க, எங்களுக்கும் நல்லா வாங்கி கொடுக்கலாம் முடியும். அதுக்கு இல்லட்டி, இங்கன்னா எங்க அம்மா அந்த பழம் இந்த பழம்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டு தாராங்க. உங்க அம்மான நீ ஏமாத்திருவேல, அதான் யோசிச்சேன். ஏங்க, எனக்கு இங்க இருக்கிறது அங்க இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. 4 தெரு தள்ளி போனா எங்க வீடு. இந்த பாட்டி அழுதுட்டு இருக்கிறதே எரிச்சலா இருக்கு. பாவம் அவங்க. இப்ப தானே மாமா இறந்திருக்காரு, அதனாலதான் அழுதுட்டு இருக்கு. சரியாயிரும், நீ அதை ஒண்ணு யோசிக்காத. அவங்க பாவம், அவங்க ரூம்ல தான் இருக்காங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லைங்க. ஏங்க இப்படிலாம் எல்லாரும் சேர்ந்து பண்றீங்க? மகாராஜா தான் ரொம்ப பாவம். ஆமா, அதுக்குதான் நானும் கிடந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இனியால் டாக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் இப்போ கன்சீவ் ஆயிருக்கேன்னா அதுக்கு அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் காரணம். அவங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க, பாவங்க. எப்படியாவது சேர்த்து வையுங்க. லூசு, நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. நீ அதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு உடம்பு கெடுத்துக்காத, சரியா? 2 வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாயிருக்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. போனியா? இனியல் டாக்டரை போய் பார்க்க போனியா? செக்கப் அடுத்த மாசம்தான். அவங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் அந்த பொண்ணு. இந்த அரக்கு இருக்க வந்து அந்த பிள்ளைய வேண்டான்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கான். என்னமா தான் வருது எனக்கு வாயில, இப்படி மண்டையில அடிக்கணும் போல வந்துச்சு. இவனை சத்தம் போட்டு வச்சிருக்கேன். எப்படியாட்டு இந்த சரி பண்ணி விட்டுறணும். இந்த பாண்டியம்மா கிளவி எதையாவது சொல்லி சமாளிக்க வைக்கணும். சரிங்க,
அது அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோ சரியா? ஆ சரி. இனியால் பாவம் 5 நாள் ஆச்சு இனியால நான் பார்த்து பேசி. என்ன கிளினிக் இப்படி பூட்டி கிடக்கு? பாவம் இந்த பொண்ணு கிளினிக்கு வர்றதில்ல போலயே. வெயிட் பண்ணி பார்ப்போமா? ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்ப்போம். என்ன அந்த ஆளுங்க வந்து உட்கார்ந்துருக்கு? என்ன தம்பி, கொஞ்சம் எந்திரிங்களே. எதுக்கு பாட்டி? நான் இந்த பெஞ்சு மேலதான் உறங்குவேன். இங்கேயே வந்து தூங்குறீங்க? இந்த பிள்ளை ஆஸ்பத்திரி 5-6 நாளா அடைச்சி போட்டிருக்கு. இங்க நல்ல காத்தடிக்கும். நான் இந்த பெஞ்சில் படுத்து உறங்குவேன். ராத்திரி தான் வீட்டுக்கு போவேன். கொஞ்சம் இடத்த விடுப்பா. இல்ல டாக்டர் இப்ப வருவாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ வரமாட்டா. அவ இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ எந்திரிப்ப, நான் படுக்கணும். குறுக்கெல்லாம் வலிக்கு. போ, எந்திரிச்சு போ. கண்ணை உருட்டிட்டு இருக்கான். பாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும் டாக்டர் இன்னைக்கு வர மாட்டாங்கன்னு? நான் அப்படியே பொடி நடையா அவ வீட்டுக்கு போவேன். சும்மா அங்கனைங்கிறியாட்டு நின்று பேசிட்டு இருப்பேன். அப்போ அவ வீட்டுல வேலை செய்யற பிள்ளை தாய் எனக்கு தெரிஞ்சவ தான். அவ சொன்னா அந்த பிள்ளை 110 நாளைக்கு இந்த ஆஸ்பத்திரியை துறக்காதான். அதான் நாங்க வந்து உறங்கிட்டு இருக்கேன். என் வீட்டுல படுத்தா கரண்ட் பில்லு வரும்லப்பா. நவண்டு பாப்பா, நவண்டுப்பா. நானே அந்த பிள்ளை இப்போதைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் இங்க வந்து நின்றுட்டு இருக்கான். நீ இன்னும் பாலையாக்கும் அடுத்தவங்க உறங்குறது நின்று பாப்பியாக்கும். சியாஷ் ஏன் இந்த முழி முழிக்கா? ஏ ஆத்தாடி, கண்ணு 2 வெளியே வந்துடாம. இனியால் பாவம் போறானான்னு பாரு, நின்றுட்டே இருக்கான். சரி, நமக்கு ஒரு சங்கடமா இருக்கு படுக்கிறதுக்கு. வாங்குத்தமா எங்குத்தமா யார நானுங்குத்தன் செல்ல. கன்சிகா வேற வீடு பார்த்துருக்கேன். என்னாச்சு மண்டக்கிட்ட ஐயா? இங்க உங்களுக்கு வசதி இல்லைன்னு வேற வீடு பார்த்துட்டீங்களோ? லூசு, நம்ம 2 பேருக்கு தாண்டி இந்த வீடு வேண்டாம். ஒரே ஓட்ட உடசலா இருக்கு. திடீர்னு பள்ளிலாம் மேலே வந்து விழுது. வெயில் அடிச்சா ஒரே வெயில், மழை பெஞ்சா ஒரே தண்ணி ஒழுகல். இங்கே கிடந்து நீ கஷ்டப்பட்டது போதும். அதனால கொஞ்சம் நல்ல ஒரு வீடாக பார்த்துருக்கேன். அங்கே போயிருவும் சரியா? அந்த வீடு வேண்டாம். இல்லை இல்லை இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன். வேற வீடெல்லாம் வேண்டாம். அளவுக்கு அதிகமாக வாடகைக்கெல்லாம் வீடு எடுக்க வேண்டாம். இந்த வீட்டுடைய வாடகை வெறும் 1000 ரூபாய் தான். நான் பார்த்துருக்கிற வீட்டுக்கு வாடகை 5000 ரூபான்னு நல்லா சூப்பராக இருக்கும். 4000 ரூபாயை மிச்சம் பண்ணணும் மண்டக்கிட்ட ஐயா. நான் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போங்க. இங்கே தான் இருப்பேன். ஏட்டி ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காது, கஞ்ச பிசினாரி. எனக்கு பழகிட்டு முதலாளி ஐயா. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட வேண்டியதானே. முதலாளி அம்மா கூட போய் சேர்ந்து ராசியாயிருங்க. அவளை பற்றி பேசாத. அவள் ஒரு அடங்கா பிடாரி. அவள் திருந்தினா மட்டும்தான் நான் அவட்ட பேசுவேன். எம்பிட்டு நாள் தான் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? உங்கள் பையன், அந்த சின்ன பையன் பாவம். குழந்தை பையனுக்காக நீங்கள் போய் பேசுங்க. அதான் சொல்லுதேன், நம்ம வேற வீட்டுக்கு போயிட்டோம்னா என் பையனும் அங்கே வருவான். அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் நான் போலாங்க நீ கேட்க மாட்டேக்க. ஓ, குழந்தை பையன் வர ஆசைப்படுதானா? சரி, அப்போ உங்கள் இஷ்டம் முதலாளி ஐயா. இன்னும் 3 நாள் தானே இருக்கு. இந்த மாசம் முடியட்டோன்னே பிப்ரவரி மாசம் போயிரும். சரி முதலாளி ஐயா. நல்ல ஜாலியா உட்கார்ந்துருவாவே 2 பேரும். ஓய் ஓய் கன்சிகா. ஓய் உமா, வா வா வா. கோல்முட்டி உமா, என்ன செய்விய 2 பேரும்? வா உமா, சும்மா தான் இருக்கோம். வந்து கட்டில் வந்து இரி. என்னோய், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. கன்சிகா, நீயும் வந்து கட்டல்ல உட்காரு. நான் முதலாளி ஐயா பக்கத்துல உட்கார மாட்டேன். அவருக்கு எப்பவுமே மரியாதை கொடுத்து தூரமா தான் உட்கார்ந்துருப்பேன். எம்மாடியோ, 2 பேருக்கு ஒரு படம் காட்டுதே, வாங்க. என்ன படம் காட்ட போறா இவ ஒரு பைத்தியம். வாங்க வாங்க, 2 பேரும் இந்த படத்தை பாருங்க. இந்த 10 கல்லும் காமாட்சியோட மண்டைய பதம் பார்க்க போகுது. ஏன் வேண்டாடி, ஏன் சும்மா இரு. ஏம்மா, என் மண்டை. ஏன் கிதகவா ஓடிடுவோம். காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அட கடவுளே, கீதா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா? படம் எப்படி இருக்கு பாத்தீங்களானே? உங்க பொண்ணு
இவெல்லாம் ஒரு பொம்பளையா? சும்மா போயிட்டு இருக்கிற பொம்பளை மண்டையில கல்ல கொண்டு அடிச்சு கொஞ்சம் விட்டா கொண்டு போலையே. இந்த வீடியோவை மட்டும் போலீஸ்ல கொடுத்தா உங்க பெண்டாட்டி கம்பியன்னு கம்பி. அட கடவுளே, எதுக்கு இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்க? உமா எதுக்கு இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்க? சும்மாதானே, நேரம் போக வேண்டாமா? சரி வாரே, இங்கேயே இருந்துருங்கனே, அதான் உங்களுக்கு நல்லது. உங்க வீட்டுக்கு போனா கூட கல்லுகளை எடுத்து போட்டுருவோம் உங்க மண்டையில. எம்மாடி ஆமா. வாரண்டி கஞ்சிக்கா, நேர ஆஸ்பத்திரியில போய் காமாட்சிக்கு போட்டு காட்டணும். இன்னும் முதலாளி ஐயா, முதலாளி அம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காவ. இவ எதுக்கு இது வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கா? இவ ஒரு விளங்காதவ, இவளை நம்பவே முடியாது. இது அது 7:30 மூட்டி விட்டுருவா. கன்சிகா இவளை விடு, இவ என்னமோ வீடியோ எடுத்துட்டு போறா. கீதா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இருக்கிற பிரச்சனைல இது இவளுக்கு தேவையா? என்னமோ ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. சரி, இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல நான் இருக்க மாட்டேன், லாட்ரி டிக்கெட் வாங்க போறேன். ஒயாம வாங்காத, இதுவும் ஒரு வகையில சூதாட்டம் தான். இருக்கிறத பூரா அழிச்சிட்டு விட்டுரும். ஜெயிச்சாச்சு ஒருக்க, கிடைச்சது லம்பா அமௌண்ட், அதோட நிறுத்திக்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். சாயந்தரத்துக்கு மேலதான் வருவேன். பாத்துக்கமா, உனக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. கவனம் கவனம். சரிங்க முதலாளி ஐயா. ஏட்டு கீதா, ஏன்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு இது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போச்சா? சும்மா இருங்கக்கா, சும்மா ஆளாளுக்கு என்ன ஏசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இந்த வாரம் பூரா என்னைய திட்டணும்னு இருக்கோ? இந்த வாரம் பூரா எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆ ஆ ஏ கீதாக்கா, நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஏன் பட்டி அந்த பொம்பளைய கல்ல கொண்டு அடிச்ச? ஓ, அவ மட்டும் மார்க்கெட்ல எல்லாரும் முடியும் அத்திமீறி என்னைய போட்டு அடிப்பா. அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. அந்த கோவத்துல கள்ளத்துக்கு கேட்குது ஒரு பெரிய விஷயமா? வேணா செத்தா போயிட்டா. இங்கே இருங்க கீதாக்கா, இழிச்சக்கா வந்தால் தான் தெரியும் ரெட்டை பிள்ளை காமாச்சு உயிரோட இருக்காளா போய் சேர்ந்துட்டாளான்னு. பார்த்துக்கிடுங்கம்மா, எனக்கு தெரியாது. அப்ப காமாட்சி ஆண்டி செத்து போயிட்டாங்கன்னா கீதா ஆண்டியை ஜெயில போட்டுருவாங்களா? ஏட்டி நீ சும்மா ஏறி எதாட்டி சொல்லி பயம் காட்டிட்டு இருக்காத. பரவாயில்ல, நானும் சான்சரனையும் ஜோடியா ஜெயிலுக்கு போறோம். என்ன ஏன் பட்டி கூப்பிடுத? உன் கேஸ்ல தீர்ப்பு பார்த்ததானே நீ வெளியே இருக்க முடியும். இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை உள்ள போட்டுருவாங்கல்ல. இவா ஒருத்தியம்மா அதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கா. ஜான்சி ஆண்டி கவலைப்படாதீங்க, எங்க மம்மிட்ட சொல்லி எல்லா கேஸையும் உடைச்சிடுறேன். ஏப்ல, நீ உங்கள் மம்மிகிட்ட சொல்லி கேஸை உடைக்கவும் வேண்டாம், பூட்டவும் வேண்டாம்ல. ஆண்டி தோண்டின்னு கூப்பிடாத. உனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்கு, எனக்கு கல்யாணமே ஆகல. நான் உனக்கு ஆண்டியா டீ? ஐயோ சாரி சாரி, பழக்க தோசத்துல வந்துட்டு. வரும் வரும். முதல்ல சட்டியை வெளியே போடுறத விட்டுட்டு உள்ளுக்க போடு. உள்ள ஏற்கனவே போட்டிருக்கேன், இது வெளியே போடுறது ஃபேஷன். ஏஞ்சல்னாலே ஒரு அடையாளம். ஏது வெளியே சட்டி போடுறதா? நல்ல அடையாளம் போ. ஏக்கா, ஏஞ்சலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிட்ட பற்றிலாம். என்ன பாமட்டி? ஃபார்முக்கு வர்றான்னா முந்தி வராமல் கிடந்தால இங்கே நம்ம கூட, இப்போ தினமும் வந்து உட்காரதால அதை சொன்னேன். ஆமா ஆமா, எழுச்சி சித்தி வந்துட்டாங்க. வாங்க வாங்க, இழிச்ச சித்தி புளிச்ச சித்தி. ஏ சும்மா ஏறாம்மா. என்னாச்சு இழிச்சக்கா, விக்கெட்டு விழுந்துட்டா? அப்படின்னா என்னது டீ? இல்லை காமாச்சு பிழைச்சிட்டா, இல்லை போய் சேர்ந்துட்டா, அதை கேட்டேன். தலைவருக்கு வேற பொண்ணு வேற பார்க்கணும். நீ வேற, அவ்வளவு பெரிய காயம்லாம் ஒண்ணும் இல்ல, லேசாதான். அதுக்குள்ள இவ்வளவு பூரா என்ன திட்டாளுவோ? உன்னை ஏண்டி திட்டுதல்வ? நான் தானே காமாட்சி மண்டையை உடைச்சேன். ஏன் பேதியில போறவ ஏமட்டி? எல்லாம் பழைய பகைதான். சும்மா கிடக்க மாட்டா போலையே இவ. சே, பெரிய மில்ல மாதிரி நடந்துக்க, சின்ன நொல்ல மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காத. பெரிய ஏதாவது கேச வாங்கிட்டு போயிடாத. எல்லாம் தெரியும்ப்பா. முதல்ல இந்த அக்காளுக்கு ஒரு பேக்கரி எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்கணும். பேக்கரி இல்லாமல் மெண்டல் கணக்காயிட்டு. என்ன உமா, எங்க கிளம்பியாச்சு? நம்ம எடுத்த வீடியோவை ஆஸ்பத்திரியில போய் காமாட்சிக்கு போட்டு காட்டணும். இவ்வளவுகிட்ட தெரிஞ்சதுன்னா இப்பவே அழைச்சிருவாளுவே, விளங்காதவளுவே. பேசாம போயிருவோம். என்ன ஊழ மேடம், எங்கே கிளம்பியாச்சு? காமாட்சி அக்காவை யாரோ கல்லால அடிச்சு கொள்ள பார்த்தாவலாமே, அவங்கள பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போறே. அது எப்படி உனக்கு தெரியும் உமாக்கா? ஐயோ வளரிட்டனே, ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காவோ. ஐயோ, அதுக்குள்ள ஊருக்குள்ள பேசிட்டாவளா? நான் மாட்டிடுவேனா? கல்லால் அடிச்சவன் யார் சொன்னா? அவர் சும்மா தானே கீழே விழுந்துச்சு மயங்கி. 10 கல்ல வச்சு அடிச்சிருக்கு மண்டையில, டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆனா கீதா, உனக்கு இதெல்லாம் வேண்டாத சொல்லி பத்துக்கிட்டு சும்மா இருங்கக்கா. எல்லாரும் நீ ஏசிட்டு நடக்காதீங்க. கீதாக்கா, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நடந்துக்கிடுங்க. தேவையில்லாத பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிடாதுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏற்கனவே உங்கள் புருஷன் கையை விட்டு போயிட்டாரு. என்னைக்கு அவருக்கு கல்யாணம் ஆக போதோ எனக்கு அது வேற தெரியல. பண்ணா பண்ணிட்டு போட்டோம், எனக்கு என்ன. ஐ
அங்களுக்கு கல்யாணமா? ஆமாம்மா, அவர் முறைக்கு கல்யாணம் ஒன்று தான் கேடு. அவரை மோஞ்சம். சரி சரி, வாழ்க்கையில எல்லாம் சகஜம்தான், கொஞ்சம் அனுசரிச்சு போ. எம்மாடி, இந்த பாட்டி இதுக்கு இங்க வந்து அழுதுட்டு நிக்கு. எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை ஏமாத்துறாங்க. இதை பார்க்க இந்த பழைய காலத்து வேதாள மாதிரி இருக்கு. கிளவிய முதல்ல ஊரை விட்டு துரத்தணும். பாவம், அவங்க ஏன் அழுதுட்டே ஓடுறாங்க? அது சும்மா சும்மா அப்படித்தான் செய்யும் போல. ஏட்டி பாண்டியம்மா அங்க போனாளா? பாண்டியம்மாலாம் போல ஒரு வேதாளம் ஒன்று தான் ஓடிச்சு. இவ்வளவு தேடி தேடியே அலையணும். வடிவு பாட்டி வீட்டுல உள்ளவங்களுக்கு என்னதான் ஆச்சோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம இனியால் டாக்டரை சேர்த்து வைக்கணும் மகாராஜன் கூட, அதான் நம்ம வேலையே. ஆமாட்டி, எப்படியாட்டு சேர்த்து விடுக்கட்டி, பாவம் அந்த பையன்.